இன்னைக்கு ஈஸியான ஒரு ஒயிட் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 5லேருந்து 6 பல்லு பூண்டு, கூடவே இஞ்சி, ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் 2 கீழே அதில் போட்டிருக்கேன். ஒரு 7லேருந்து 8 முந்திரி, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு பட்டை, 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே 2 பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இவ்வளோ வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இது ஊற்றுறோன்னே தெரிக்கும், அதனால அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் விட்டால் போதும். சிம்பிளான ஒயிட் சால்னா ரெடி. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.